அந்த நிலம் யாருக்கு சொந்தம் என்று சொன்னால் அந்த குபா என்கின்ற பகுதியிலே வசித்த 2 அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமானது. அந்த சிறுவர்கள் பள்ளி அமைப்பதற்காக வேண்டி அந்த நிலத்தை மனப்பூர்வமாக அவர்கள் நபி அவர்களை கையளிக்கிறார்கள். ஆனால் நபி அவர்களோ அவர்களை பராமரித்தெடுத்து அவர்களுக்கு அந்த இடத்திலேதான் பள்ளி கட்டப்படுகிறது. இந்த பள்ளி வாயில் தான் இஸ்லாமிய வரலாற்றிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட முதலாவது பள்ளி வாயில். உலகத்தில் கட்டப்பட்ட முதலாவது பள்ளி வாயில் என்று சொன்னால் புனித மக்கமா நகரத்தில் இருக்கக்கூடிய கௌபா. இரண்டாவது பள்ளி வாயில் என்று சொன்னால் பலஸ்தீன ஜெருசலத்தில் இருக்கின்ற பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா. இது இரண்டாவது பள்ளி வாயில். ஆனால் இந்த மஸ்ஜிது குபா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட முதலாவது பள்ளி வாயில். மஸ்ஜிது குபா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட முதலாவது பள்ளி வாயில். இந்த பள்ளி வாயிலுடைய சிறப்பை பற்றி நபிகள் நாயகம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்ற போது ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌம் அஹக்கு அன் தகூம ஃபீஹி. இந்த பள்ளி வாயிலானது ஆரம்ப நாள் முதல் நாளிலிருந்து இறையச்சத்தை அடித்தளமாக கொண்டு கட்டப்பட்ட ஒரு பள்ளி வாயில். இதிலே நின்று வணங்குவதற்கு மிக ஏற்றமான பொருத்தமான இடம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஸ்ஜிது குபாவுடைய சிறப்பை பற்றி அல் குர்ஆனில் சிறப்பித்து கூறுகிறார். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளியுடைய சிறப்புகளை பற்றி கூறுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரந்தோறும் தவறாமல் இந்த பள்ளி வாயிலுக்கு கால்நடையாகவோ அல்லது வாகனத்தின் மூலமாகவோ சென்று தொழுது வரக்கூடியவர்களாக இருந்தார்கள்.